கரூர் வெண்ணெய்மலையில் இன்று பிற்பகல் 12 மணிக்கு முதலமைச்சர் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறுவதையொட்டி அங்கு தாவேக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர். செய்தியாளர் பிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். பிரகாஷ், வணக்கம். கூடுதல் விவரம் என்ன, சொல்லுங்க. கரூர் மாவட்டம் வெண்ணெய்மலை அருகே இருக்கக்கூடிய தனியார் கல்லூரிக்கு சொந்தமான திடல்ல இன்றைய தினம் தமிழக வெற்றி கழகம் சார்பில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில முதலமைச்சர் திரு விஜய் இன்று நண்பகல் 12 மணி அளவில் உரையாற்ற இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்பதற்காக 5000 பேருக்கு பாஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த 5000 பேர் மட்டும்தான் இங்கே பங்கேற்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில அவர்களுக்கு தான் முன் வரிசையில அவர்களுக்கு நின்று பார்க்க முடியும் என்பதால காலை 6 மணி முதலே பொதுமக்கள் விஜயை பார்க்கக்கூடிய முதலமைச்சர் திரு விஜயை பார்ப்பதற்கு ஆவலோடு வந்திருக்கக்கூடிய இந்த காட்சிகளை பார்க்கிறோம். பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மக்கள் சந்திப்பு நடக்கக்கூடிய இடம் முழுவதுமே காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த நுழைவாயிலுக்கு இடதுபுறம் வலதுபுறம் என்று 2 புறங்களிலும் வரிசைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வரிசை வழியாக தான் ஆண்கள் தனி வரிசையாகவும் பெண்கள் தனி வரிசையாகவும் வருவதற்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில எல்லாருமே வரிசையாக வந்த வண்ணம் இருக்கிறாங்க. இப்போதே பார்த்தோம்னால் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டவர்கள் தற்போது காத்திருக்கிறாங்க. நுழைவாயில் வாசல் அருகே காத்திருக்கிறாங்க. எல்லார் கையிலுமே பாஸ் இருக்கு. இந்த பாஸை சரிபார்த்து உள்ளே அனுமதிப்பதற்காக தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் தயாராக இருக்கிறாங்க. மெட்டல் டிடெக்டர் கொண்டு எல்லாரையுமே செக் பண்ணி தான் உள்ள அனுப்புறாங்க. அதற்கான அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு. முதல்ல ஒரு நுழைவாயில், அதற்கு பிறகு மற்றொரு நுழைவாயில். அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடத்துல வாசல்ல மற்றொரு நுழைவாயில் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த நுழைவாயிலையும் செக் பண்ணி தான் உள்ள அனுப்புறாங்க. பொதுமக்கள் உள்ளே நிற்பதற்காக 16 பாக்ஸுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பாக்ஸிலும் 300க்கும் மேற்பட்டவர்கள் நிற்பதற்கு ஏதுவாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. எல்லா பாக்ஸ்லயும் இருக்கைகள் போடப்பட்டிருக்கிறது. அந்த இருக்கையில வரக்கூடிய மக்களுக்கான சிற்றுண்டிகள், தண்ணீர் பாக்கெட், பிஸ்கெட் பாக்கெட் போன்ற அந்த சிற்றுண்டிகள்லாம் தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருமே கையில பாஸ் வச்சுட்டு தற்போது வர தொடங்கி இருக்கிறாங்க. இன்னும் சற்று நேரத்துல பொதுமக்கள் உள்ளே செல்வதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிகிறது. காவல்துறை ஒரு பக்கம் பாதுகாப்புக்காக நிற்க வைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பிலையும் அவர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற தனியார் பவுன்சர்கள் அவர்களும் இந்த பாதுகாப்பு பணியில பலப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. இங்கே மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் வரக்கூடிய அந்த நுழைவாயில வேறு எந்த வாகனங்களும் வராத வகையில தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை வாகனங்கள், அதே போல முக்கிய விவிஐபிகள் யாராவது வந்தால் மட்டும்தான் அவர்களுடைய வாகனங்கள் மட்டும்தான் உள்ளே வருவதற்கு அனுமதிக்கப்படும். மற்ற தனியார் வாகனங்கள், பொதுமக்கள் வரக்கூடிய வாகனங்கள் எல்லாமே அவர்களுக்கு இந்த பாதையில வருவதற்கு அனுமதி வழங்கப்படாது. வாகன நிறுத்துமிடங்கள் தனியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வரக்கூடியவர்கள் அவருடைய வாகனங்களை அங்கு நிறுத்தி வைத்து நடந்துதான் உள்ளே வர வேண்டும். அதற்கு ஏற்ற போல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அரங்கத்துக்கு வரக்கூடிய வகையில ஆங்காங்கே பலகைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த டைரக்ஷன்ல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவர்களுக்கு இந்த டைரக்ஷன் சொல்லக்கூடிய வகையில பலகைகள் வைக்கப்பட்டிருக்கு. இன்னும் சற்று நேரத்துல பொதுமக்கள் இங்கே உள்ளே அனுமதிக்கப்படுவாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.